Hi friends, welcome to our channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க வீட்ல அரைச்ச கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. நீங்க கடை கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது போல பிசைஞ்சுக்கங்க. முடிஞ்சளவுக்கு சாஃப்டாக எடுத்துக்கங்க, ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கங்க. அப்போ தான் நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இது போல் எண்ணெயை மேலே தடவி விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுல இருந்து சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம். இது போல நல்ல மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சப்பாத்தி சாஃப்டா வரும். சப்பாத்திக்கு முட்டை கிரேவி அல்லது மஷ்ரூம் மசாலா அல்லது கேப்சிகம் மசாலா இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபீஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை தவாவில் லேசாக எண்ணெய் தடவிக்குங்க. அதில் சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தியை சுற்றி நான் எண்ணெய் சேர்த்துக்கல. எண்ணெய் சேர்த்துக்காமலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். சாஃப்டான சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.